Praise the Lord, dear all brothers and sisters in Christ. I want to greet you all in the name of the Lord and Savior Jesus. இந்த நாளிலும் கூட நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல். நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற தலைப்பு The heavens are open. வானம் திறந்திருக்கிறது என்கிற தலைப்பிலே சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:5 வாசிக்கிறோம். வானத்தை அண்ணாந்து பார் என்றார் கர்த்தர். ஆகையாலே வானத்தை அண்ணாந்து பார். முதலாவதாக வானத்தின் மதகுகள். ஆதியாகமம் 7:11 வாசிக்கிறோம். தன்னை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கும் பின்பற்றாதவர்களுக்கும் இடையில் வித்தியாசத்தை காண்பிக்கும்படி தேவன் வானத்தின் மதகுகளை திறந்து மழையை வருஷிக்க பண்ணினார். நோவாவின் பேழை அழகாய் மிதந்தது. ஆகையாலே மழையை வருஷிக்க பண்ண போது நோவாவினுடைய பேழை அழகாய் மிதந்து கொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். நீதிமான் அதிலே அழகாய் மிதந்து கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் இதிலிருந்து நாம் ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நியாய தீர்ப்பின் கதவுகள் ஒருவேளை திறக்கப்படும் என்றால் நாம் ஒருவேளை எவ்விதமாய் அழகாய் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க முடியுமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஆகையாலே நியாய தீர்ப்பின் நாள் சமீபமாக இருக்கிறது. அந்த நாளுக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று இந்த காரியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வானத்தின் கதவுகள், சங்கீதங்களின் புஸ்தகம் 78:23, வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆகையாலே அந்த வானத்தின் மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த காரியத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். பரலோக மன்னாவாகிய வேத வசனங்கள் அனுதினமும் நாம் தியானிக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தெய்வீக வெளிப்பாடுகளை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சமீபமாய் நாம் மாறுகிறோமா என்கிற காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அனுதின வேதாகம மன்னாவை நாம் புசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வானத்தின் பலகணிகள். மல்கியாவின் புஸ்தகம் 3:10 வாசிக்கிறோம். அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்றார் கர்த்தர். ஆகையாலே நாம் அங்கே கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்று இந்த புஸ்தகத்திலே நம்மாலே வாசிக்க முடியும். கர்த்தருக்கு காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதமான பலகணிகளை நமக்கு திறந்து நிரம்பி வழியும் மட்டுமாக அவர் நம்மை போஷிக்கிற தேவனாய் அங்கே காணப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். நான்காவதாக பார்க்கும் பொழுது திறக்கப்பட்ட வானம். மத்தேயுவின் சுவிசேஷம் 3:15. இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினவுடன் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். ஆம்பிரியமானவர்களே, தேவ கட்டளைகளுக்கு நாம் ஒருவேளை கீழ்ப்படியும் போது வானம் திறக்கப்படுவது மட்டுமல்ல, உன்னதமான பெலனையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தர் வானங்களை கிழத்து இறங்குகிற தேவனாய் காணப்படுவார். ஏசாயா 64:2 அதை தான் வாசிக்கிறோம். இந்த விரீர் வானங்களை கிழித்து இறங்கும். ஏசாயாவின் ஜெபம் இப்பொழுது நம்முடைய ஜெபமாய் காணப்படட்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய பலன் நம்மிலேயும் காணப்படட்டும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலர் 7:49 அங்கே தேவன் சொல்லுகிறார். ஆகையால் இப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போம். நியாய தீர்ப்பிற்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் நாம் மாறலாம். நம் காணிக்கைகளை தேவனுக்கு கொடுக்கலாம். தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இவ்விதமாய் நாம் காணப்படும் வானத்தின் மன்னாவை நாம் புசிக்கிறவர்களாய் காணப்படலாம். இவ்விதமாய் நாம் காணப்படும் பொழுது தேவன் நமக்குள் பிரியமுள்ளவராய் காணப்படுவார். நாமும் அவருடைய மகிமையை பூமி எங்கும் விளங்க செய்கிற ஜனங்களாய் காணப்படுவோம். இவ்விதமாய் நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். நாளை தினத்தில் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் நத்தாங்கல். தேங்க்யூ.